பிக் பாஸ் சார், நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் போட்டீங்க, ஒரு பிளான் பண்ணி பாட்டை போட்டு ஒருத்தனை உசுப்பேற்றி விட்டு நீங்கள் ஒரு சண்டையை கிளப்பி விட்டு இந்த வாரம் முழுக்க இதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போங்கடா அப்படின்னு நீங்கள் ஒரு லைனை போட்டு கொடுத்தீங்க. ஆனால் இவங்க அன்றைக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க. நான் கூட தீபக்கு ஃபயர் விட்டேன், டப்பாவை போட்டு பிச்சு மேய்றாடுறா மனுஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக நான் பேசியிருந்தேன். ஆனால் அந்த தீபக் அவர்கள் திடீர்னு உட்காந்து இப்படி உடஞ்சி போய் அழுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எதுக்கு இந்த மனுஷன் இப்போ தேவையில்லாமல் அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, நிறைய விஷயங்களை அருண் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அருண் கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டது தீபக் தான். போறாங்க, பேசுறாங்க, திடீர்னு ஓன்னு அழ. எதுக்கு அழுகுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விஷயத்த சொல்றாருங்க, நீ என்கிட்ட எதை வச்சு வேணாலும் சண்டை போடு, ஆனால் இப்படி இந்த வார்த்தையை வச்சு ட்விஸ்ட் பண்ணி மட்டும் அந்த விஷயத்தை ஒன்று பண்ணாத, ஏன்னா இது பல பேர் பார்க்குறாங்க, வெளில தப்பா போயிரும்டா அப்படின்னு சொல்றாரு. முழுக்க முழுக்க தீபக் பயத்தில் இருக்கிறார். நம்ம ஒரு வார்த்தையை விட்டுட்டோம், இவன் வந்து நம்மளை ஒரு வார்த்தையை வச்சு நம்மளை டெம்பர் ஆக்குறான், அந்த டெம்பரில் நம்மளும் ஒரு வார்த்தையை விடுறோம், அதான் லேபருக்கு இது போதும் அப்படின்னு சொன்னார்ல. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை விடவும் இவருக்கு எங்கே அது நெகட்டிவிட்டியாக மாறிடுமோன்ற ஒரு பயத்தில் அருண் காலில் விழுந்து கதறாத குறையா, நீ என்ன வேணா பேசு, என்ன வேணா என்கிட்ட சண்டை போடு, ஆனால் இந்த மேட்டரை வச்சு என்கிட்ட சண்டை போடாத, இப்படி மட்டும் இதை வச்சு மட்டும் பேசாத, இது இத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அருணே, இது வெளியில் தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான அழ. தீபக், நான் உங்களை ரொம்ப தைரியமான ஒரு நபர்னு நினச்சேன், நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க நான் நினச்சேன், ஆனால் இப்படி நீங்கள் அழுவீங்கன்னு சத்தியமா நான் இல்லை, யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த குடும்பம் ஒரு பக்கம் இருந்தால் இவன் வர அருண் வர அதுதான் ஒரு சான்ஸ் சொல்லிட்டு மறுபடியும் மனுஷன் பயங்கரமாக பில்டப்லாம் விட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஐயோ நீங்களாம் அழுவிடாமா, நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் எங்களுக்குலாம் சீனியருங்க, உங்களை பார்த்து நாங்கள் பல இடங்களில் இன்ஸ்பயர் ஆகிருக்கோம், நீங்கள் வந்து தயவுசெய்து அழாதீங்க, என்கிட்ட எல்லா உரிமையும் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் என்ன வேணால் என்கிட்ட பேசலாம் அப்படின்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்கான். இவன் தான் வெளியில் போயிட்டு என்ன சீனியர் தான் பெரிய இவர், அவர் வந்து எப்பயோ போயிட்டாரு, நான் கரண்ட்டில் ட்ரெண்டில் இருக்கிற ஃபெலோ அப்படின்னு வெளியில் பேச்சு. இங்கே வந்து நீங்கள் என்ன வேணால் பேசலாம், நீங்கள் என்ன வேணால் என்கிட்ட பேசலாம், அதுக்கான உரிமைகள் அத்தனையும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு இங்கே ஒரு பேச்சு. இல்லை மக்கள் பார்க்குறாங்கல்ல, எங்களை என்ன தாண்டா நீங்கள் இடம் போட்டு வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் இந்த குடும்பம் நடந்துக்கிட்டு இருந்தால் பின்னாடி இன்னொரு குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கு ரஞ்சித். இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஒருத்தர் உருகிறாருங்க ரஞ்சித். அவருடைய ஆக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுமே, இப்படின்றாரு, அவரு ஒரு பக்கம் அழுகுறாரு, இவங்க அழுவுறதை பார்த்துட்டு அவரு ஒரு பக்கம் அழுகுறாரு. கேமராமேன் வந்து இவங்க மூஞ்ச ஜூம் பண்ணுறான், அவங்க மூஞ்ச ஜூம் பண்ணுறான், மாறி மாறி ஜூம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இந்த விஜயகாந்த் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாருங்க, அந்த படம் நல்ல படம், அண்ணனாக இருப்பார் விஜயகாந்த், தம்பிங்க இருப்பாங்க, அப்படி ஒரு சென்டிமெண்ட் காட்சி காட்டுறாங்க. அதான் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த படம் வரும்ல, அந்த பாட்டு வரும்ல, அந்த படத்தில் வர மாதிரி இவங்க வந்து கோவப்பட்டு பேசி அதுக்கப்புறமா இவங்க அண்ணன் தம்பிங்க ஒன்றா சேர்ந்து அதை பார்த்து அவங்களோட நண்பர் ஒருத்தர் அழுகுற மாதிரி ரஞ்சித் ஒரு பக்கம் ரியாக்ஷன். அவர் உட்காந்து ரெண்டு பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, இது அப்படி தான், அது இப்படி தான், கேம் இப்படி தான் இருக்கும், நம்ம வந்து 4 வாரத்தில் வெளில போயிடுவோம், நம்ம அடிச்சுக்க வேணாம், அன்பை காட்டுங்க. அவர் பீஸ் போதனை, அங்கே போதனையை போதிக்கிறார், அன்பு காட்டுங்க, அன்பாக இருந்துட்டு போயிடுவோமே, என்ன கண்ணே நான் சொல்கிறது அப்படின்னு. டேய் அடா பாவிகளா, இது என்னடா இது, பிக் பாஸ் என்ன தெரியுமா நினச்சிருப்பார். எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு பிக் பாஸ் மைண்ட் வாஷ் தான் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நாய்ங்களுக்கு நம்ம ஒரு கண்டென்ட் கொடுத்து இவங்களை வந்து எதனா ஒன்று பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் நினச்சிட்டு இருப்பார். ஏன்னா பாட்டை போட்டு உசுப்பேற்றி அதுக்காக ஒரு வீக்லி டாஸ்க்கு போட்டு இப்போ லைவில் என்ன தெரியுமா நடந்துக்கிட்டு இருக்கு, லைவில் வந்து ரேங்கிங் டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த டாஸ்க்குக்காக ஒரு டாஸ்க் பண்ணுறாங்க. டாப் 8 கண்டஸ்டன்ட் வந்து யார் அப்படிங்கிறத கண்டஸ்டன்ட் வந்து பேசி சூஸ் பண்ணணும். அதே மாதிரி பாட்டம் 7 கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத பேசி சூஸ் பண்ணணும். இந்த டாப் 8 கண்டஸ்டன்ட் இவங்க சூஸ் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க தான் யாராக இருக்க போகிறாங்க இந்த வாரம் வீக்லி டாஸ்கில் அந்த மேனேஜர் ரோலில் இருக்க போகிறாங்க. பாட்டம் 7 கண்டஸ்டன்ட் தான் வந்து இந்த வாரத்துக்கு ஒர்க்கர்ஸாக இருக்க போகிறாங்க. இந்த டாஸ்க்கு இன்றைக்கி ஆரம்பிக்க போகுது. போன வாரம் எப்படி இந்த ஒரு ரேங்கிங் டாஸ்க் மாதிரி வச்சு அதுக்கப்புறமா ஒரு டாஸ்க்கை கொடுத்தாங்களோ அதே ஃபார்மெட்டில் இப்போ இது நடக்குது. ராஜா ராணி டெபிள் டாஸ்கில் இப்போ இந்த ஏஞ்சல்ஸ் யார், இந்த 8 பேர் நல்லவங்க யார் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களே, அதே மாதிரி இப்போ டாப் 8 கண்டஸ்டன்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருன்றதை சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் தான் முத்துக்குமரன், சௌந்தர்யா, தீபக்கு, மஞ்சரி, ஜாக்லின் இவங்கெல்லாம் வராங்க. அருண், ராணவெல்லாம் வந்து ஒர்க்கராக, சத்யாலாம் ஒர்க்கராக போக போகிறாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ லைவுக்கு முன்னாடி, இந்த சீனுக்கு முன்னாடி தான் இந்த காட்சியும் நடக்குது. தீபக், நாங்களாம் உங்களை என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கோம், தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் தப்பாக பேசலைன்னு. அவன் ட்விஸ்ட் பண்ணுறானா அதுக்கான பலனை அவன் அனுபவிப்பான். தேவையில்லாமல் நீங்கள் எதுக்கு அழுவுறீங்க, போயிட்டு நட்பு பாராட்டுறாரு அருண்கிட்ட, நான் வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை வந்து ஒரு பிரதர் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் உரிமையாக உங்ககிட்ட நான் பேசுகிறேன், உங்ககிட்ட விஷால் கிட்டலாம் நான் அந்த உரிமையில தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அருண்கிட்ட கெஞ்சி பேசிக்கிட்டு இருக்காரு.
அவன் நாளைக்கு வந்து வெளில போயிட்டு இதே வந்து அவர் எங்க காலில் உந்து அழுகுறாருங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு பேச மாட்டாரா? பேசுவாருங்க நிச்சயமாக. தயவுசெய்து அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களை டாப் 5ல வச்சுருக்கோம். இந்த மாதிரி கோலத்தனமாக நடந்துக்காதீங்க மிஸ்டர் தீபக் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்க தோணுது? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.